குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அப்புறம் அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன்ஸ், டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓகே, அதோடைய மெரிட்ஸு, அதுக்கப்புறம் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் ப்ரொப்போஸ் பண்ணால் அதோடைய கேட்டகரிஸ், ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், கிங்டம் முனேரா பாக்டீரியாவுடைய கேரக்டர்ஸ், ஓகே, அதோட டைப்ஸு, கிங்டம் மொனேராவுடைய கிளாஸ் அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆர்கி பாக்டீரியான்னு அதிலே டைப்ஸ் வரும். யூ பாக்டீரியா, அதில் ஆர்கி பாக்டீரியோட எக்ஸ்பிளனேஷன், யூ பாக்டீரியோட கேரக்டர்ஸ், அதோட மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ப்ரோட்டிஸ்டா இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவோடைய கேரக்டர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ், அப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசோஃபைட்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டைனோஃப்ளாஜிலேட்ஸ், ஓகே, அப்புறம் யூக்ளினாய்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்லைம் மவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலை ஃபுல்லாக அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. Today we are talking about the biological classifications. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ்? ஸோ லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் மஸ்ட் பி கிளாசிஃபைட். அதை நம்ம என்ன செய்கிறோம், வகைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆன சயின்டிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அரிஸ்டாட்டில் வாஸ் த earliest attempt to more scientific basis for the classification of organism. ஸோ இவரை நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லியஸ்ட் டு attempt த அனிமல்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டு அனிமல்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஆர்கானிசத்தை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண ஒரு சயின்டிஸ்ட், அது சயின்டிஃபிக் பேசிஸ், அறிவியல் அடிப்படையில் ஆர்கானிசத்தை ஒரு உயிரினத்தை கிளாஸிஃபை பண்ணுறது யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். ஸோ இவர் தான், அதனால தான் இவர் வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டில் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அனிமல்ஸ் அந்த அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, ஓகேங்களா. ஸோ கிளாசிஃபைடு பிளான்ட்டை ஒரு வந்து கிளாசிஃபை பண்ணும்போது ட்ரீ, பெரிய மரங்கள், ஷர்ப்ஸ், ஓகே, ஷர்ப்ஸ்னா என்ன செய்யுது, சின்ன சின்ன புதர் செடிகள், ஓகேங்களா. ஹெர்ப்ஸுங்கிறது கொஞ்சம் நார்மலாக உள்ள ஹைட்டில் உள்ளது. ஸோ சின்ன செடிகள், அதுக்கப்புறம் செம்பருத்தி, இந்த ரோசஸ், அந்த பிளான்ட் மாதிரி உள்ளது கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ். இந்த 3 கேட்டகரிஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இந்த அரிஸ்டாட்டில். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் இன்டூ 2 குரூப்ஸாக பிரிச்சிருக்காரு அனிமல்ஸை. ஒன்று ரெட் பிளட் உள்ளது, இன்னொன்று ரெட் பிளட் இல்லாதது, வித்தவுட்டு ரெட் பிளட். இதை ரெட் பிளட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி கேட்டகரி பண்ணார் அப்படின்னா எனைமா. ரெட் பிளட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி பண்ணார் அப்படின்னா ENAIMA, எனைமா. ஓகே, வித்தவுட் ரெட் பிளட்டை அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ண, என்ன எப்படி கூப்பிட்டு அடிச்சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஆரம்பிக்கணும், எனைமா, ஓகேங்களா. இது வந்து எனைமா வித் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இனைமா, இந்த கேட்டகரியில் தான் இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணார், வித் பிளட்டு வித்தவுட் பிளட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணிருக்காரு. ரெட் பிளட்டு, இன்னொன்று நோ ரெட் பிளட், இந்த கேட்டகரி. ரெட் பிளட் உள்ளது இ, இனைமா. வித்தவுட் ரெட் பிளட் வந்து பார்த்தோன்னா ஏ, எனைமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரெட் பிளட் உள்ளதில் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டகரிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா மேமல்ஸ், லிசார்டு, பேர்ட்ஸு அண்டு ஃபிஷ்ஷு, இதெல்லாம் பிளட் உள்ள கேட்டகரி, ஓகேங்களா. நோ பிளட்ல வந்து பார்த்தோன்னா ஹார்டு பாடிஸ், கடினமான உடல் அமைப்பை கொண்டது, இன்னொன்று சாஃப்ட் பாடி, மென்மையான உடல் அமைப்பை கொண்டது, ஓகேங்களா. ஸோ இதில் ஹார்ட் பாடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்செக்ட்னாலே பொதுவாக உங்களுக்கு கேரபேஸ் இந்த இதெல்லாம் இருக்கும், கெரட்டினால் ஆயிடுது அந்த ஸ்கெலிட்டன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் கேட்டகரியில் கொண்டு வராரு. சாஃப்ட் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல், இந்த பைலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷெல் போட்டு கவர் ஆகிருக்கும், உள்ள சாஃப்ட் பாடி தான் இருக்கும். அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் மட்டுமே இருக்குது.
அதுல ஷெல்லுல ஷெல் ஃபிஷ், ஷெல் உள்ள ஃபிஷ் அந்த கேட்டகரியா பிரிக்கிறாரு. நோ ஷெல்லுல வந்து பார்த்தோன்னா ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது ஒரு கொழகொழப்பான ஒரு ஒரு சாஃப்ட் பாடிடு. அது வந்து பார்த்தோன்னா வாட்டர்ல ஃப்ளோட்டிங் ஆயிருக்கும். ஸோ அந்த கேட்டகரிஸ் தான் இவர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ பிளான்ட்ட 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஹெர்ப்ஸ், ஷெர்ப்ஸ், ட்ரீ. ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நாட் ஹெர்பல். ஹெர்பல்ங்கிறது வேற. அது ப்ரொடக்ட் ஆஃப் பிளான்ட். இது ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன செடிகள். வித்தின் த 1 மீட்டர் சாரி வித்தின் த 1 ஃபீட் 1 ஃபீட்டுக்குள்ள உள்ளது. அது வந்து அன்பிரான்ச்சா இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க ஹெர்ப்ஸ். அதுக்கப்புறம் ஷெர்ப்ஸ். ஷெர்ப்னா புதர் செடிகள். இந்த துளசி செடி, செம்பருத்தி, இந்த ரோஜா செடி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஷெர்ப்ஸ்ல வரும். பிளான்ட் ட்ரீ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ட்ரங்க் அதோடைய பாடி வந்து பார்த்தோன்னா ட்ரங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் இருக்கும். அதுல நிறைய பார்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு தான். பிளான்ட் வச்சு எப்படி பிரிச்சிருக்காரு, அனிமல்ஸ் எப்படி பிரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. கொண்டு வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் இந்த இயர் ஆஃப் 1758. ஸோ அவரும் அங்கே டூ கிங்டம் தான் வந்து சொல்லியிருக்காரு அரிஸ்டாட்டிலும். பட் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கிரெடிட் அது எல்லாம் யாருக்கு போய் சேருது அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் சேருது. அரிஸ்டாட்டில் வந்து பிளான்டே அனிமாலியா பிரிச்சாலும் த கிரெடிட் ஆஃப் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கோஸ் டு. இப்போ உங்களுக்கு 1 மார்க் கேட்குறாங்க. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆர் ப்ரொபோசர் ஆஃப் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க மறக்காம கரோலஸ் லின்னேயஸை டிக் பண்ணலாம். ஸோ திஸ் சிஸ்டம் கிளாசிஃபை ஆர்கானிசம் இன்டு டூ கிங்டம். என்ன கிங்டம்? பிளான்டே, இன்னொன்று அனிமாலியா. பிளான்ஸ் ஒரு கேட்டகரியாகவும் அனிமல்ஸ் ஒரு கேட்டகரியாகவும் டிவைட் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ அந்த ஆர்கானிசத்தை பண்ணும்போது ஒன்று கிங்டம் பிளான்டே, இன்னொன்று கிங்டம் அனிமாலியா. ஸோ இவரோட கிளாசிஃபிகேஷன் வரும்போது இதில் ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று ரைஸ் ஆனிச்சு. யூக்ளினான்னு ஒன்று இருக்கு. இந்த யூக்ளினா எது பிளான்ட்டா அனிமல்ஸா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுச்சு. சயின்டிஸ்ட்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூக்ளினா ஹேவ் ஏ குளோரோஃபில். குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. இன்னொன்று அது அனிமல்ஸ்னு சொல்றதுக்கு அனிமல்ஸ்ல செல் வால் இருக்காது. அது யூக்ளினால செல் வால் இல்லை. ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால இது பிளான்ட்ல கொண்டு வைக்கிறதா, செல் வால் இல்லாததுனால இது கொண்டு அனிமல்ஸ்ல வைக்கிறதா. ஸோ யூக்ளினா இஸ் த மூவபிள் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இவருடைய ட்ராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட ட்ராபேக் இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ். குறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்கரியோட்ஸ் லைக் பாருங்க பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஓகே, பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அண்ட் யூகரியோட்ஸ். ப்ரோக்கரியோட்ஸ்னா இந்த ரெண்டு ரெண்டு வந்துடும். பாக்டீரியாவும் சயனோபாக்டீரியாவும். யூகரியோட்ஸ் யார் வரா? ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். ஸோ வேர் இன்க்ளூட் அண்டர் த பிளான். இவர் எல்லாத்தையும் சேர்த்து எங்கே வச்சு அமுக்கிட்டார் அப்படின்னா கன்க்ளூட் பண்ணிட்டார் அப்படின்னா பிளான்ஸ்னு சொல்லிட்டாரு. ஸோ பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் செல்வால். செல்வாலை வச்சு அவர் வந்து கேட்டகரி பண்ணிட்டாரு. பட் தே ஆர் ஒய்ட்லி டிஃப்ரெண்ட் இன் த அதர் ஃபியூச்சர்ஸ். மற்ற ஃபியூச்சர்ஸில் மற்ற கேரக்டர்ஸில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ மாஸ்டர் வாட் இஸ் ப்ரோக்கரியட்ஸ், வாட்ஸ் யூகரியட்ஸ். ஸோ ப்ரோக்கரியட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்தில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரின் இருக்காது. ஓகேங்களா? ஒரு நியூக்ளியஸை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரின் இருக்காது. நெக்ஸ்ட் நியூக்ளியோ பிளாசம் இருக்காது. நெக்ஸ்ட் குரோமாட்டின் ஃபைபர் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்ஸ். ப்ரோ அப்படிங்கிறது ஏன்சியன்ட், முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேரியோட்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ், முதலில் தோன்றிய நியூக்ளியஸ் எல்லாமே ப்ரோகாரியோட்ஸ். ஸோ த ஆர்கானிசம் டிட் நாட் ஹேவ் த நியூக்ளியர் மெம்பரின், நியூக்ளியோபிளாசம், தென் குரோமாட்டின் ஃபைபர். இது மூணும் இல்லாட்டி அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோகாரியோட்ஸ் உள்ள நியூக்ளியஸ் அந்த கேட்டகரிக்கு வந்து நியூக்ளியாய்ட்ஸ் such as bacteria and cyanobacteria. ஸோ பாக்டீரியா நமக்கு தெரியும் ப்ரோகரியட்ஸில். அதில் உள்ள டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா அந்த புரோட்டோபிளாசத்தில் ஸ்கேட்டர் ஆகி தான் இருக்குமே ஒழிஞ்சு அதுக்கு செல் மெம்பரின் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூகாரியட்ஸ் அப்படின்னா யூ அப்படின்னாலே ட்ரூ அப்படின்னு அர்த்தம், உண்மையான. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ ட்ரூ நியூக்ளியஸை சுற்றி உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரின் இருக்கும், நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், தென் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். இதுதான் ப்ரோகரியாட்டுக்கும் யூகரியாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் த பிளான்ட். நீ ப்ரோகரியாட்டும் கிடையாது, நீ யூகரியாட்டும் எல்லாம் இங்கே வாங்க, வித்தவுட் செல் மெம்பரின் இல்லாட்டி எல்லாம் வந்து பிளான்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் என்னது ட்ராபேக்
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூடு யூனிசெல்லுலார் ஒரு செல் உயிரி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இந்த சேம் குரூப். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம் லைக்ஸ் பாக்டீரியா இருக்கு. தென் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் கொண்டாந்து வச்சுட்டாரு. எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகேரா வேர் பிளேஸ்டு அண்டர் த ஆல்கே. ஆல்கே குரூப்புக்கு கீழே அந்த கிளாமிடோமோனஸையும் ஸ்பைரோகேராவையும் வச்சுட்டாரு. ஸோ ஆல்கே இஸ் ஏ சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் இட்ஸ் பிரிமிட்டிவ். அதை கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வால் உள்ள கேட்டகரியில் கொண்டு வச்சிடக்கூடாது. அந்த சிங்கிள் செல்ஸ் அந்த யூக்கரியாட்டிக்ல கொண்டு வச்சிடக்கூடாது. அங்க கொண்டு வச்சுட்டாரு. அது ஒரு டிராபேக். இட் டிட் நாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெட்ரோட்ரோபிக் ஃபங்கை. ஹெட்ரோட்ரோபிக் ஃபங்கைனா நமக்கு தெரியும். ஃபுட்டை வந்து இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஹெட்ரோட்ரோபிக். அந்த ஆட்டோட்ரோபிக்ங்கிறது அதில் வந்து குளோரோஃபில் இருக்கு. அந்த குளோரோஃபில் மூலயமா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே சிந்தசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கேட்டகரிஸஸ் வந்து ஒன்னா ஒரு கேட்டகரியில் வச்சுட்டாரு. ஸோ இதெல்லாம் ட்ராபேக். ஸோ ஃபங்கே ஹேவ் என்னது கைட்டீனியஸ். ஸோ வாட் டு மீன் பை கைட்டீனியஸ் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். ஸோ ஹி டிட் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஹெட்ரோட்ரோபிக் ஃபங்கையும் ஆட்டோட்ரோபிக் ஃபங்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஸோ ஃபங்கை ஹேவ் கைட்டீனியஸ் செல்ஸ். கைட்டீனியஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் செல்வால் உள்ள ஒரு மெட்டீரியல். ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாலை ஃபார்மேஷன் பண்ணுது கைட்டின். வைல் த கிரீன் பிளான்ஸ் ஹேவ் செல்லுலோசிக் செல்வால். அப்போ செல்லுலோஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் சாஃப்டஸ்டாக உள்ளது. கைட்டின்ங்கிறது ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ். அப்போ உங்களுக்கு ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபங்கை ஹேவ் உங்களுக்கு கைட்டினியஸ் செல்வால். வைல் கிரீன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோசிக் செல்வால். இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் வச்சதான் அவர் வச்சதோட ட்ராபேக். ஸோ டீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்னு பிரிச்சிருக்காரு. ஸோ அந்த கிழிச்சு அந்த செப்பரேட் பண்ணதில் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் அக்கர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 கிங்டம்னாலே உங்களுக்கு தெரியும் தே ஹாவ் ஏ 5 குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் குரூப்டு இன்டு 5 கேட்டகரி. இதை ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒன் மார்க்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க நீட்ல. ஸோ ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர் இந்த இயர் ஆஃப் 1969 ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இட் இன்க்ளூட் இவர் என்னென்ன பிரிச்சிருக்காரு அப்படின்னா ஆர்கானிசத்தை முனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. தீஸ் 5 கேட்டகரி. தீஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த இது எதை வச்சு இவர் வந்து ஆர்கானிசத்தை பிரிச்சிருக்காரு அப்படின்னா செல்லோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தாலஸ் ஆர்கனைசேஷன். தாலஸ் அப்படிங்கிறது அந்த பிளான்ட் அந்த அனிமலுடைய பாடி. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது வந்து ஆட்டோட்ரோபிக்கா ஆர் ஹெட்ரோட்ரோபிக்கா. அண்ட் ரீப்ரொடக்ஷன் இது வெஜிடேட்டிவா ஏசெக்சுவலா அண்ட் செக்ஷுவலா. இன்னும் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். பைலோஜெனட்டிக் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனிச்சு. தீஸ் கேட்டகரியை வச்சு தான் அந்த ஆர்கானிசத்தை ஒரு 5 கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் மொயரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. இது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. அதனுடைய செல் டைப் ஃபர்ஸ்ட் கேட்டகரி எது கொடுத்துருக்காங்க செல் டைப். இதுலேருந்து ஒரு 1 மார்க் உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு. அதை நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த செல் டைப்புங்கிறது ப்ரோகரியாட்டிக்கா யூகரியாட்டிக்கா. நான் ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் கொடுத்துறேன். ப்ரோகரியாட்டிக்ங்கிறது they did not have a well defined nuclear membrane இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, குரோமாட்டின் ஃபைபர் இருக்காது. ஓகே. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரோகரியாட்டிக். புரோட்டிஸ்டாங்கிறது யூகரியாட்டிக். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் தான், நோ டவுட். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு இருக்கும், இதில் நியூக்ளியஸ் இருக்கும், வெல் டிஃபைன்டு. அப்போ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா யூகாரியாட்டிக். தென் இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ட்ரூ நியூக்ளியஸ், 2 நியூக்ளியர் மெம்பரின் எல்லாமே இருக்கும். செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதால் மேடப்பாக இருக்கு அப்படின்னா நான் செல்லுலோசிக் பிராக்கெட்ல பாலிசாக்கரைட் ப்ளஸ் என்னது அமினோ ஆசிட்ஸ். ஸோ பாலிசாக்கரைடும் அமினோ ஆசிடும் உங்களுக்கு சேர்ந்து உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய செல்வால். இந்த கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொனேரா. ஸோ உங்களுக்கு செல்வால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சில இதில் இருக்காது புரோஸ்டிஸ்டால. ஸோ ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின் அண்ட் என்னது பாலிசாக்கரைடு. ஸோ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். பட் இங்கே ரொம்ப நோட் பண்ணிங்க இந்த கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது உங்களுக்கு செல்வாலுங்கிறது கிடையாது. ஓகே. இது ஒரு இது. நியூக்ளியர் மெம்பரின் ப்ரோகரியாட்டிங்கிறதுனால ஆப்சண்ட்டு, யூகரியாட்டிங்கிறதுனால எகெயின் ரிமைனிங் உள்ளது எல்லாத்துலேயுமே இருக்கும் நியூக்ளியர் மெம்பரின். நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன்.
பாடி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா செல்லுலார் லெவல் செல்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு மொனேரா குரூப் உருவாயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம்ங்கிறதுனால செல்லுலார் லெவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா போக போக இன்க்ரீஸ் ஆகும். இது மல்டி செல்லுலார் அண்ட் லூஸ் டிஷ்யூ ஃபங்கை. பிளான்டேல வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன் இருக்கு. ஓகேங்களா? செல்ஸ்லாம் அதாவது பேரன்கேமா, கோலன்கேமா, ஸ்கிலின்கேமா, சைலம், ஃப்ளோயம் இத மாதிரியான ஆர்கனல்ஸ்லாம் பிளான்டேல இருக்கு. அனிமாலியால வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஸ்லாம் சேர்ந்து டிஷ்யூ, டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன், ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமா கன்க்ளூடட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமானது. ஸோ கிங்டம் மொனேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ரோபிக் அதாவது போட்டோசிந்தெடிக் அண்ட் ஹீமோசிந்தெடிக். போட்டோசிந்தெடிக் அப்படிங்கிறது லைட்டை யூஸ் பண்ணி நியூட்ரிஷனா அதுக்கு தேவையான ஃபுட்ட பிரிப்பேர் பண்ணுச்சுன்னா, அது போட்டோசிந்தெடிக். தென் ஹீமோசிந்தெடிக் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் தட் இஸ் கால்ட் என்னது ஹீமோசிந்தடிஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு அதே மாதிரி உள்ள மீத்தேன் இதே மாதிரிலாம் சில மெட்டீரியலை யூஸ் பண்ணி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் அதாவது ஹெட்டிரோட்ரோபிக்ங்கிறது இது டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் ஆர்கானிசம் ஃபார் த ஃபுட். அதில் சாப்ரோஃபைட்டிக் இன்னொன்று பாராசைட். சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது டீகேயிங் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு என்ன அது எனர்ஜி எடுத்துக்கிட்டா சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக்ங்கிறது இன்னொரு ஆர்கானிசத்து உள்ளார இது என்னது அது அங்கே வந்து உயிர் வாழும். நம்ம இதில் ஈக்குவலி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி உள்ளது மொனேராலாம் அதில் வந்துடும். தென் புரோட்டிஸ்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அதில் வந்து எடுத்துக்குது. அதில் போட்டோசிந்தசிஸ் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்றாங்க ஹெட்ரோட்ரோபிக்கும் இருக்கு. எதில் புரோட்டிஸ்டாவில் அது என்னது கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். The next all fungi are called as the heterotrophic. ஓகேங்களா? ஸோ சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்கு ஃபங்கை, பாராசைட்டிக்கும் இருக்கு. ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல உங்களுக்கு மொனேராவுக்கும் ஃபங்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா த டூ கேட்டகரிஸ் ஆர் இன்வால்வ் இன் த சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது டீகேயிங் மெட்டீரியல் இருந்து எனர்ஜி எடுத்துக்கும். அப்போ ஒரு ஃபுட் அப்போ ஒரு 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 ஆர்கானிசம் டெத் ஆகி டீகே ஆகுது அதுல அதை வந்து டிசால்வ் பண்றது டைஜஸ்ட் பண்றது யார் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தோன்னா எர்த் ஸ்கேவெஞ்சர்ஸ் க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பிளான்டே வந்து பார்த்தோன்னா ஆட்டோட்ரோபிக் நமக்கு தெரியும். அதில் குளோரோஃபில்ஸ் அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். தென் அனிமாலியா வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் தான். ஓகேங்களா? அதுக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து ஃபுட்டை வந்து எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு பிளான்ஸ் அந்த அதர் பிளான்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஒன்று ஹோலோசோயிக் இஸ் நத்திங் பட் எங்கல்ஃபிங் த ஃபுட் பார்ட்டிகல் விழுங்குறது தான் ஹோலோசோயிக். சாப்ரோஃபைட்டிக் சில யூகாரியாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்குது. அதாவது டெக் டீகேயிங் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது 3 கேட்டகரி வருது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொனேராவும் ஃபங்கையும் மைண்டில் வச்சுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கிங்டம் மொனேரா. மொனேரா அப்படிங்கிறது பாக்டீரியா. இந்த கேட்டகரி எல்லாமே வைட்டெக்கரோடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ கிங்டம் மொனேரா பாக்டீரியா. இவர் இது எப்படி கேட்டகரி பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. பாக்டீரியா ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் த என்னது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். ஓகேங்களா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தே ஆல்சோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட் சச் எஸ் ஹாட் ஸ்ப்ரிங். ஓகேங்களா? இது ஏன் ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று டெசர்ட்டு, இன்னொன்று ஸ்னோ, இன்னொன்று டீப் ஓஷன். நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு குளோப் ஆரிஜினேட் ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். இட் இஸ் ஏ ஹாட் கிளைமேட். அந்த டைம்ல உங்களுக்கு பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த டைமில் பாக்டீரியா இருந்ததுனால அதுக்கு பேர் ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஓல்டஸ்ட் பாக்டீரியா சச் எஸ் ஆர்கி பாக்டீரியா ஆர் பிரசன்ட் ஆன் த ஹாட் ஸ்ப்ரிங். அதாவது வெப்ப நீர் ஊற்றுக்கள். இன்னும் வல்கனோஸ் எரிமலையுடைய தீப்பிழம்புகள்லையும் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஹை சால்ட்டி கண்டென்ட் அதாவது பார்த்தா ஹாலோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க அங்கேயும் இருக்கு. டீப் ஓஷன் ஆழ்கடல்லையும் இருக்கு, ஸ்னோலையும் இருக்கு, டெசர்ட்லையும் இருக்கு. ஸோ தே ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஓகேங்களா? ஸோ மெனி ஆர் பாரசைட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாரசைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ பேஸ்ட் ஆன் த ஷேப் பாக்டீரியா ஆர் 4 types. ஸோ
இந்த முனேரியால தான் நம்ம வந்து பாக்டீரியா பார்த்துருக்கோம். அது பேஸ்டு ஆன் த ஷேப்பை பொறுத்து இது வந்து ஒரு 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று காக்கஸ் அப்படிங்கிறது வந்து என்ன எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஷேப் லைக் தட். இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு காக்கஸ். பேசிலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்டு. பேசிலஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த ஷேப்ல இருக்கும், தட் இஸ் கால்டு பேசிலஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா காமா ஷேப். ஓகேங்களா, லைக் தட். இந்த ஷேப்ல அந்த விப்ரியம் இருக்கு. ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஸ்பைருலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அந்த ஸ்பைருலின், அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த ரேஞ்சில் ஸ்பைருலின் இருக்கு. ஸோ ஷேப் ஆஃப் த பாக்டீரியா உங்களுக்கு காக்கஸ்ல 2 இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், டிப்ளோ காக்கஸ், ஸ்டெப்ளோ காக்கஸ், ஸ்டெபைலோ காக்கஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ காக்கஸ்லேயே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்டெப்டோ காக்கர் நிமோனியா, இங்கே கவனிங்க. ஸ்டெப்டோங்கிறது நிறைய இருக்கும். இந்த கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெபைலோ காக்கஸ், அதாவது 2 இருந்ததுன்னா டிப்ளோ காக்கஸ், நிறைய இருந்ததுன்னா என்ன அது ஸ்டெப்டோ காக்கஸ். பேசிலஸ்னு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோ பேசிலை, ஸ்டெப்டோ பேசிலை, அந்த கேட்டகரி இருக்கும். ஷேப் ஆஃப் த பாக்டீரியா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். நிறைய செல்ஸ் சேர்ந்தா உங்களுக்கு குரூப்பை உருவாகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட். Bacterial structure is very simple, but they are complex in the behavior and show metabolic diversity. நல்லா தெரிஞ்சுங்க. பாக்டீரியா வந்து பார்க்கறதுக்கு வெரி சிம்பிள் ஆர்கனைசேஷன் மாதிரி தெரியும், பட் காம்ப்ளெக்ஸ் இந்த பிஹேவியர். அதோடைய வந்து பார்த்தோன்னா ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் ஆர் ஐடென்டிஃபை. ஓகே. ஸோ மெட்டபாலிக் டைவர்சிட்டி, மெட்டபாலிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த ஃபார்மில் வேணாலும் இது வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜி ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ அது நிறைய சோர்சஸ் இருக்குது. நமக்கு ஒரே சோர்ஸ் தான், ஃபுட்டு மூலியமாக தான் நமக்கு மெட்டபாலிக் போயிட்டு எனர்ஜி கிடைக்குது. பட் பாக்டீரியாவுக்கு அப்படி கிடையாது. சம் பாக்டீரியா ஆர் கவனிங்க ஆட்டோட்ரோபிக். ஸோ இதுக்கு தேவையான ஃபுட்டை இதுவே ப்ரிப்பேர் பண்ணும் செல்ஃபாகவே. தட் இஸ் கால்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆட்டோட்ரோபிக் ஆர் சிந்தசிஸ் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். Next, majority of the heterotrophs. Majority of the heterotrophs means they do not synthesize the food but depend on the other organism or dead organic matter for food. இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இந்த பாக்டீரியால இருக்காது. ஸோ தட் இதனால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபுட்டுக்காக மற்ற ஆர்கானிக்ஸையோ ஆர் அனிமல்ஸையோ அல்லது டெட் டீகேயிங் மேட்டர், இறந்து போன மெட்டீரியலோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக? ஃபுட்டுக்காக, ஃபுட் ப்ரிப்பரேஷன் அந்த ஃபுட் எனர்ஜி நீட்ஸ்க்காக. நெக்ஸ்ட், கிங்டம் மொனிரா பாக்டீரியா நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் சொன்ன கிளாஸிஃபிகேஷன் இங்கே தான் வருது. ஸோ பாக்டீரியா 2 கைண்ட்ஸாக செப்பரேட் பண்ணுறாங்க. ஒன்று ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்று யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியா என்ன சார்? ஆர்கி பாக்டீரியா பூமி உருவான காலத்தில் இருந்தக்கூடிய பாக்டீரியா ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் இருக்குது, அது ஆர்கி பாக்டீரியா. யூ பாக்டீரியாங்கிறது சம் கைண்ட் ஆஃப் மாடிஃபைடு. இப்போ நவடேஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூ பாக்டீரியாவிலேருந்து சில மாடிஃபைடு ஆகி உள்ளது யூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஆர்கி பாக்டீரியா ஃபால்ஸ் பாக்டீரியாவும் யூ பாக்டீரியா தான் உண்மையான பாக்டீரியாவும் அப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து பூமி உருவான காலத்துலேருந்து, அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கும். ஸோ கவனிங்க, ஹாலோஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா திஸ் பாக்டீரியா சர்வைவ் அந்த ஹை சலைன் கண்டென்ட் வாட்டர். ஓகேங்களா. இப்போ ரெட் சீன்னு இருக்குது. ரெட் சீலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. பட் அங்கேயும் யார் சர்வே ஆகுறா? திஸ் பாக்டீரியா ஆக்டி பாக்டீரியா. தெர்மோ அசிடோஃபைல்ஸ். தெர்மோன்னா ஹீட்டு, அசிடோன்னா ஆசிடு. ஆசிடு ஹீட்டு அதிகமாக உள்ள பிளேஸ்லையும் இந்த பாக்டீரியா சர்வே ஆகும். மெத்தனோஜென்ஸ். சம் பாக்டீரியா ப்ரொடியூசஸ் த மீத்தேன். மீத்தேன் உள்ள இடத்துலையும் சல்ஃபர் உள்ள இடத்துலையும் இந்த பாக்டீரியா வந்து சர்வே ஆகும். தீஸ் ஆர் ஆல் ஆர்கி பாக்டீரியா. யூ பாக்டீரியாவை 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆட்டோட்ரோப்ஸ், ஃபுட்டை ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இன்னொன்று ஹெட்ரோட்ரோப்ஸ், ஃபுட்டுக்காக இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. தட் இஸ் கால்டு யூ பாக்டீரியாவோட 2 கிளாசிஃபிகேஷன். இப்போ ஆட்டோட்ரோபிக் உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப். அதில் வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் அதர் பிக்மெண்ட்ஸ், ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபுட்டு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி சன்லைட்டை யூஸ் பண்ணி அது வந்து குளோரோஃபில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்குது. சம் பாக்டீரியா ஹீமோசிந்தட்டிக், கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஹெட்ரோட்ரோப்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா பேராசைட், ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள என்ன அது ஒரு பேராசைட்டாக இருக்குது, ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே. இப்போ நம்ம பாடிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஈக்குவலே இருக்கு இல்லையா, அதே போல் நிறைய ஆர்கானிசத்தோடைய இன்சைட் ஆஃப் த பாடிக்குள்ளே இருக்கிறது தான் பேராசைட். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக்னா உங்களுக்கு தெரியும், டெட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது. தட் இஸ் கால்ட் சாப்ரோஃபைட்டிக்.
த நெக்ஸ்ட் ஆர்கிபாக்டீரியா. ஸோ வாட் இஸ் ஆர்கிபாக்டீரியா அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆர்கிபாக்டீரியா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ தே லிவ் இன் என்னது ஹார்ஷஸ்ட் ஹேபிடேட். ஹார்ஷஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், கோல்டு எக்ஸ்ட்ரீம், ஹீட் எக்ஸ்ட்ரீம், அதே மாதிரி அந்த ஒரு ஒரு ஆர்கானிசம் சர்வே ஆக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட் கண்டிஷன்ல இருக்கும். அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சச்சஸ் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியா, அதாவது ஹாலோஃபைல்ஸ். ஹாலோஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக சால்ட் கண்டென்ட் உள்ள ஏரியா. ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது பூமியில வெப்ப பாறைகள் இருக்கு, அதுலேருந்து வாட்டர் வந்து உங்களுக்கு அவுட்லெட் ஆகும் பொழுது அது வந்து நம்ம வீட்டில் வைக்கிற ஹாட் வாட்டரை விட எக்ஸ்ட்ரீமா இருக்கும், ஸ்டீமா வரும். அங்கேயும் பாக்டீரியா இருக்கு. அந்த ஆசிட், அந்த வாட்டர் வந்து மேபி அது அசிடிக் கண்டிஷன்ல இருக்கலாம். ஸோ ஹீட் பிளஸ் ஆசிட் சேர்ந்து வர்றது அந்த பிளேஸ்லயும் உங்களுக்கு யார் இருக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியா இருக்கு. தட் இஸ் கால்டு தெர்மோ அசிடோஃபைல்ஸ். தென் மெனி மாஷி ஏரியா, அதாவது மெத்தனோஜென்ஸ், ஈரப்பாங்கான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனோஜென்ஸ் பாக்டீரியா ப்ரெசென்டாக இருக்கு. ஓகே. தென் ஆக்டிவ் பாக்டீரியா ஹேவ் டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர், தேர் சர்வைவல் இன் த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். நல்லா தெரிஞ்சுங்க. இது எப்படி சார் அங்கெல்லாம் சர்வே ஆகுது அப்படின்னா, இது எல்லா பாக்டீரியாவோட உங்களுக்கு வந்து நார்மலா இது வந்து செல்வால் அப்படிங்கிறது கிடையாது. இது செல்வால் ஹேவிய எக்ஸ்ட்ரீம் டெக்ஸ்சர், அதாவது டெம்பரேச்சர் எந்த ஹைட்டுக்கு போனாலும், எந்த லோவுக்கு போனாலும், சால்ட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் தி சர்வை. Methanogens are present in the gut of ruminant animal. Methanogens. This bacteria எங்க present இருக்கு அப்படின்னா gut of ruminant animal. Ruminant அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அசை போடக்கூடிய விலங்கு, ஆடு மாடு இதெல்லாமே இந்த கேட்டகரி, கவு பஃபலோஸ் எக்ஸெட்ரா நிறைய. They produces the methane as a biogas ப்ரொடியூஸ் பண்ணுது from the dung of these animals. ஸோ இந்த ரூமினன்ட்டோடைய முக்கியமான வேலை, அந்த அந்த இது அந்த மெத்தனோஜென்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுங்க. பிளான்ட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கே கிடையாது அப்படின்னா ஒரு அனிமல்ஸுக்கு செல்லுலோஸ் செக்ரீஷனுங்கிறது கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெத்தனோஜன் பாக்டீரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே வரக்கூடிய ஃபுட்டை உங்களுக்கு என்ன செய்யுது, டைஜஸ்ட் பண்ணி செல்லுலோஸ் ஆர் கன்வெர்டட்ன்றதை குளுக்கோஸாக மாற்றுது. ஓகேங்களா? தட் இஸ் த சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அந்த மெத்தனோஜன்ஸ் அண்ட் என்ன, தட் இஸ் கேட்டில், கவுஸ் அண்ட் பஃபலோஸ், நிறைய ஆடு, ஷீப், கோட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து அது எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய எக்ஸ்கிரீட்டால கவு டங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மெத்தனோஜன்ஸ் இருக்கும். அந்த மெத்தனோஜன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆனோரோபிக் கண்டிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயோகேஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சாண எரிவாயுன்னு சொல்லுவாங்க. இப்போ தானே நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பண்ணை மாதிரி ஃபார்ம் நிறைய இருக்கும். அதில் நிறைய கேட்டில் இருக்கும். கேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கவுடங்க நல்லா டைல்யூட் பண்ணி ஒரு வெல் மாதிரி வச்சு மேலே கவர் பண்ணி ஆனரோபிக் கண்டிஷனில் வைப்பாங்க வித்தவுட் ஆக்சிஜன். அந்த டைமில் மெத்தனோஜன் பாக்டீரியா ப்ரொடியூசஸ் த மீத்தேன். அந்த மீத்தேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ கவனிங்க, இங்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோஃபைல்ஸ், தெர்மோசிடோஃபைல்ஸ், மெத்தனோஜன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து கேட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டொமக் இருக்கும். ஓகேங்களா? அப்போசம், த நெக்ஸ்ட் ரூமன், நெக்ஸ்ட் வந்து ஒமேசம், அதுக்கப்புறம் வந்து ரோஸ்டிகுலம் அப்படிங்கிறது 4 ஸ்டொமக். இதில் ரூமன் அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமன் அண்ட் ஒமேசம் இது இந்த இதில் தான் வந்து இந்த பவுச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தனோஜென்ஸ் பாக்டீரியா இருக்கும். 4 ஸ்டொமக். நமக்கெல்லாம் ஒரு ஸ்டொமக் தான். அதனால அந்த ஃபுட்டை ஃபாஸ்ட்டாக எங்கல் பண்ணிக்கிட்டு எகெயின் ஒரு பவுச்லேருந்து என்ன இருக்கும் அந்த ஒமேசத்துலேருந்து மறுபடியும் ஃபுட்டை எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணும் படுத்துக்கிட்டு ரெஸ்டிங் டைமில். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூ பாக்டீரியா. யூனாலே உங்களுக்கு தெரியும் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி. அப்போ மாடர்ன் பாக்டீரியா இது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? அதனால இது வந்து இதுதான் பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஏ மாடர்ன் பாக்டீரியா. தேர் ஆர் டூ பாக்டீரியா ஹேவிங் ஏ ரிஜிட் செல்வால், நல்ல உப்பிய செல்வால் இருக்கும், அண்ட் ஃபிளஜெல்லம் இருக்கும். இட் இஸ் ஏ மொட்டைல். மொட்டைல் அப்படின்னா மூவபிள். ஓகே. தே இன்க்ளூட் இதில் என்னென்ன கேட்டகரி நம்ம தான் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துட்டு ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ்னா போட்டோசிந்தட்டிக், இன்னொன்று ஹீமோசிந்தட்டிக். அனதர் ஒன்று சேர்ந்துட்டு தான் ஹெட்ரோட்ரோபிக், அதுதான் நம்ம வந்து சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். த நெக்ஸ்ட் யூ பாக்டீரியாவோட கண்டினியூஷன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சயனோ பாக்டீரியா. சயனோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கிரீன் பிக்மெண்ட்ஸ் ஆர் present, தட் இஸ் கால்டு சயனோ பாக்டீரியா. ஸோ தே ஹாவ் குளோரோஃபில் ஏ சிமிலர் டு தட் ஆஃப் த கிரீன் பிளான்ட். கிரீன் பிளான்ட்ல எந்த கண்டிஷன்ல அந்த பிக்மெண்ட் இருக்கோ அதே பிக்மெண்ட் இந்த பாக்டீரியால இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்லுலார் காலனியல் குரூப்பா இருக்கும். ஆர் ஃபிளமெண்டஸ். இதுல ஃபிளமெண்டஸ் ஃபிளமெண்டஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ லுக் லைக் ஒரு நீலிடை ஒரு ஹேர் லைக் அப்பியரன்ஸ்ல இருக்கலாம். ஸோ இது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஆர் என்னது டெரஸ்ட்ரியல் ஆல்கே, எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிஸ் அந்த பாக்டீரியா. த காலனிஸ் ஆர் ஜெனரலி சரௌண்டட் பை த ஜெலாட்டினஸ் ஷீட். உங்களுக்கு அந்த காலனிஸ் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தா ஜெலாட்டின், இட் இஸ் எ ப்ரோட்டீனியஸ் சப்ஸ்டன்ஸ் லைக். ஸோ அதை சுற்றி உங்களுக்கு கவர் ஆகிடும் ஜெலாட்டினஸ் ஷீட்டு. தி ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் த பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். ப்ளூம்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஒரு கண்டாமினேட்டர் வாட்டர், இந்த ஒரு வாட்டரில் வந்து உங்களுக்கு பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த சயனோ பாக்டீரியா இருக்கிறத வச்சு அதிகமாக இருக்கும் அந்த பிளான்ட், பாண்ட், லேக் எல்லாத்துலேயுமே. சம் ஆஃப் தம் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால், நோட் பண்ணிங்க 1 மார்க்கு, ஹெட்டிரோசிஸ்ட். அதில் இருக்கக்கூடிய ஹெட்ரோசிஸ்ட், அந்த சைனோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஹெட்ரோசிஸ்ட் மூலயமா அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது பிளான்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ சைனோ பாக்டீரியா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், அனபீனா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா. இதை நம்ம வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கு என்ன தேவை, நைட்ரஜன் தேவை. இது அட்மாஸ்பரிக் உள்ள நைட்ரஜனை நைட்ரேட்டாக பிளான்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தரதுனால இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நாஸ்டாக் அண்ட் அனபீனா. நெக்ஸ்ட் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஹீமோசிந்தட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ். ஸோ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா இங்கே கவனிங்க. அப்புறம் அது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. சல்ஃபர் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. தி ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் கவனிங்க நைட்ரேட், நைட்ரைட், அமோனியா அண்ட் யூஸ் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஏடிபி ப்ரொடக்ஷன். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபியை, எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுது. இது ஹெல்ப்ஸ் இன் த ரீசைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லைக் எந்தெந்த ரீசைக்கிளிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் இறந்து போயிடுச்சு, அந்த ஆர்கானிசத்தில் உள்ள மெட்டீரியலில் சாயிலுக்கு அனுப்பிவிடும். சாயிலில் உள்ள அந்த மெட்டீரியலில் எடுத்து பிளான்ட் வளரும், அப்புறம் பிளான்ட் டை ஆகும் அப்படியே. ஸோ ரீசைக்கிளிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயான் அண்ட் சல்ஃபர் இது எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே முக்கியம். ஆட்டோட்ரோபிக்கு முக்கியம், இன்னொன்று ஹீமோ ஆட்டோட்ரோபிக்கு முக்கியம். இல்லாட்டி உங்களுக்கு சாயிலில் அந்த நியூட்ரியன் சைக்கிள் இருக்காது. ஓகே, த நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்டிரோட்ரோபிக்னாலே உங்களுக்கு தெரியும், இதனால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது ஃபுட்டுக்காக இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இன்னொரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா தே ஆர் மோஸ்ட் abundant in nature. அதிக அளவில் இருக்கு. மெஜாரிட்டி அதை இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கு அப்படின்னா டீகம்போசஸ். இப்போ இவங்க இல்லை அப்படின்னா ஒரு டெட் ஆர்கானிக்கம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது டெட் ஆர்கானிக்காவே இருக்கும். ஏன்னா அது வந்து பூமியில வந்து என்ன ஒரு டீகே ஆகாம அப்படியே இருக்கும். ஓகே, அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், இருக்கிற பாப்புலேஷனுக்கே நமக்கு இடம் பத்தலைன்னு இருக்கும். ஸோ நிறைய டெட் ஆர்கானிக்ஸ் அப்படியே என்ன ஆகுது, டீகே ஆகாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா ஒன்று பிளேசஸ் பற்றாக்குறை ஏற்படும், ரெண்டாவது நியூட்ரியன் சைக்கிள் வராது. அப்போ அந்த ஒரு ஆர்கானிக்ஸ் இறந்து போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த இறந்து போன ஆர்கானிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது நியூட்ரியன்ஸை எடுத்திருக்கும் இல்லையா, சாயில் இருந்தால் நியூட்ரியன்ஸ் எடுத்திருக்கும். அப்போ சாயிலேருந்து எடுத்த நியூட்ரியன்ஸு டெஃபினட்டாக அதுக்கு எங்கே போகணும், சாயிலுக்கே போகணும் அந்த சைக்கிள். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேங்களா, த நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா கண்டினியூஷன் தான். இம்பேக்ட் ஆன் த ஹியூமன் அஃபேர்ஸ். என்னென்ன நமக்கு பெனிஃபிஷியல் கொடுக்குது அப்படின்னு பாருங்க, என்னென்ன பாதிப்பு கொடுக்குது இந்த கேட்டகரி நம்ம பார்க்கலாம். தே ஆர் யூஸ்டு டு மேக் கர்டு ஃப்ரம் மில்க். பால்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்டு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. எல்ஏபி, ஓகேங்களா, எல்ஏபி லாக்டோஜெனிக் பாக்டீரியா. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயாட்டிக். ஓகே, ஆன்டிபயாட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு இந்த பாக்டீரியா யூஸ் ஆகுது.
ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இந்த லெக்யூம் ரூட்ஸ் ரைசோபியம். ஓகேங்களா, லெகுமினஸ் பிளான்ட்ல இருக்கிற ரைசோபியம் ஒன் ஆஃப் த பாக்டீரியா. அது ரூட் நாடியூல்ஸ்ல இருந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நைட்ரேட்டா அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். சம் ஆர் பேத்தோஜனாலே நமக்கு தெரியும் நிறைய நோய்களை ஏற்படுத்தும், டிசீஸை காஸ் பண்ணது. எக்ஸாம்பிள் காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், இன்னொன்று என்னது சிட்ரஸ் கேன்கர். அந்த லெமன் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ காமனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங்டம் மொனேரா பாக்டீரியாவுடைய ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு தே ஆர் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை த ஃபிஷன். ஃபிஷன்னாலே உங்களுக்கு தெரியும் பிளவுறுதல். ஒரு பாக்டீரியா செல்லு 2ஆ பிரியும், 2, 4, 8, 10 இப்படியே போகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்டீரியா இஸ் ஏ செல். அங்கே செல் டிவிஷன் அக்கர்டு சைமல்டேனியஸ்லி பை த ரீப்ரொடக்ஷன். நமக்கு அப்படி கிடையாது, செல் டிவிஷன் தான் நடக்கும், ரீப்ரொடக்ஷன் தனி பார்ட். பட் இங்கே நீங்கள் நோட் பண்ணும்போது தெரியணும் உங்களுக்கு, செல் டிவைட் ஆகுது, செல் டிவைடே ஆகுது, ரீப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. அண்டர் த ஃபேவரபிள் கண்டிஷன் தே ப்ரொடியூஸ் ஸ்போர். எப்போ அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஃபீல் பண்ணும்பொழுது அந்த டைமில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை அ ஷார்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியாவுக்கு த்ரூ கான்ஜுகேஷன் கெனால் வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஒன்று டோனார், இன்னொன்று ரெசிபியன். அப்படி போணுச்சுன்னா அது டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு த அனதர். அந்த ப்ராசஸுக்கு பேர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பாக்டீரியாவுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கிங்டம் மொனேராவில் வந்து பார்த்தோன்னா மைக்கோபிளாஸ்மா. இது ரொம்ப இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிங்க. தே ஆர் ஆர்கானிசம் வித்தவுட் செல் வால். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா யூபாக்டீரியாங்கிறது செல்வால் இருக்கும். பட் இந்த மைக்கோபிளாஸ்மாங்கிறது செல்வால் கிடையாது. ஒரு வித்தியாசம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டகரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் மைக்கோபிளாஸ்மாங்கிறது வித்தவுட் செல்வால், பாக்டீரியாங்கிறது வித் செல்வால். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிசம் இஸ் எ ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கோபிளாஸ்மா, செகண்ட் பி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோவ்னு இருக்குது. இப்போ நம்ம எது ஆன்சரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு கொடுத்துட்டானா மைக்கோபிளாஸ்மாவை நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா பாக்டீரியா விட இது சின்னது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வித்தவுட் செல்வால்ங்கும் பொழுது இதில் செல்வால் கிடையாது. இப்போ உங்களுக்கு மைக்கோபிளாஸ்மா கொடுக்காம பாக்டீரியா கொடுத்துட்டாலும் நீங்கள் பாக்டீரியாவை ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இல்லை இது இப்படி கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அனிமல்ஸ் ஹேவ் எ ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் வித்தவுட் செல்வால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷார்ப்பாக நம்ம எதை அடிச்சிடலாம் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. அப்போ பாக்டீரியாவா மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு கேட்கும்போது மைக்கோபிளாஸ்மா இஸ் எ ஸ்மாலஸ்ட். ஓகேவா, அடுத்தது தான் பாக்டீரியா. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. தே ஆர் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். உள்ளதுலேயே இதுதான் இங்கே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். தே கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். இது உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது கிடையாது. மெனி ஆர் பேத்தோஜெனிக். இங்கே பாருங்க, இதுதான் டிசீஸை காஸ் பண்ணுது. பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். டிசீஸ் தான் நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கனிசத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஓகே, தென் அதோடய நமக்கு கிங்டம் முடிஞ்சிடுது. கிங்டம் மொனேரா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் த கிங்டம் புரோட்டிஸ்டா? ஓகே, ஸோ கிங்டம் புரோட்டிஸ்டா இன்க்ளூடு உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடு சிங்கிள் செல்டு என்ன யூகாரியாட்டிக், ஒரு செல் உள்ள யூகாரியோட்ஸ். நெக்ஸ்ட் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அண்ட் அதர் மெம்பர் பவுண்டட் ஆர்கனல். அதாவது உங்களுக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னா மெம்பரின் பவுண்டட் ஆர்கனல்ஸ். இங்கே தான் நம்ம வந்து மெம்பரின் ஆர்கனல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், அந்த அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மெம்பரின் பவுண்டட். அதை சுற்றி மெம்பரின்ஸ் இருக்கும். எதில் இருக்குது அப்படின்னா புரோட்டிஸ்டா. சம் ஹாவ் என்னது ஃப்ளஜெல்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லா இருக்கும், சில இதில் சீலியா இருக்கும். ஸோ யூகுலினால உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளஜெல்லா இருக்குது, இது யூகுலினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரமீசியத்தில் உங்களுக்கு சீலியா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் இன்க்ளூடு சிங்கிள் செல்டு யூகாரியாட்ஸ், ஒரு செல் உயிரி.
நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரின் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், அப்புறம் அது குரோமாட்டின் ஃபைபர் இருக்கும். ஸோ இதில் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே பவுண்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட், ஸோ இதோட அடுத்த கேரக்டர்ஸ் வாங்க. புரோட்டிஸ்டா ஆர் என்னது பிரிமிட்டிவ், என்னது பிரைமர்லி என்னது அக்வாட்டிக். பிரைமர்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமம் இது சர்வே ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் வாட்டர் மீடியத்தில் தான் இது வந்து சர்வே ஆகும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஏ லிங்க் வித் பிளான்ட் அண்ட் அனிமல் அண்ட் ஃபங்கை. ஓகே, ஸோ இந்த கேட்டகரி இந்த கிங்டம் புரோட்டிஸ்டா எதெல்லாம் லிங்க் பண்ணுதுன்னு பாருங்களேன். பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் லிங்க் பண்ணுது. ஏன்னா இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூக்ளினால வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கும், அண்ட் இதில் செல்வால் கிடையாது. குளோரோஃபில் இருக்கிறதுனால பிளான்ட்னு சொல்லலாம், செல்வால் இல்லாததுனால அனிமல்ஸ்னு சொல்லலாம். இன்னும் ஃபங்கையும் இதில் லிங்க் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஏ லிங்கிங். ஓகேங்களா? கனெக்டிங் லிங்க்னு சொல்லுவாங்க இது. ஸோ ரீப்ரொடியூஸ் எப்படி பண்ணுதுன்னா ஏசெக்ஷுவல் மெத்தடில் பண்ணுது, செக்ஷுவல்னு பண்ணுது. இந்த செல் ஃபியூஷன், ஜைகோட் ஃபார்மேஷன், இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட், இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிங்டம் புரோட்டிஸ்டா இதில் என்னென்ன கேட்டகரிஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன். தீஸ் 5 கேட்டகரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோஃபைட்ஸ். ஸோ கிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் என்விரான்மெண்ட், கடல்லையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட் லேக் அங்கேயும் இருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. ஃப்ளோட் என்ன, அது பேசிவ்லி இந்த வாட்டர் கரண்ட். பேசிவ்லி அப்படின்னா வித்தவுட் யூசிங் ஆஃப் தி எனர்ஜி யூஸ் பண்ணாமல் அது பாட்டு வாட்டர் கரண்ட்ல மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாங்டான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் என்ன, அது ஃபோட்டோசிந்தட்டிக். இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தே ஹவ் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட்டு. இட் இன்க்ளூடு இதை தான் பாருங்க, டயாட்டம்ஸ் அண்டு கோல்டன் ஆல்கே. அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா டெஸ்மைட்ஸ். கவனிங்க, இது என்னது கோல்டன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த கைட்டின், அந்த லிக்னைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லிக்னைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்டிவ் பவர்ங்கிறத நான் சொல்றேன். இந்த கோல்டன் ஆல்கே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூம் அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும், அதனாலதான் வந்து கோல்டன் ஆல்கே. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த டைப்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்மைட்ஸ். இதை நோட் பண்ணீங்க, இது 1 மார்க்ல கேட்டிருக்காங்க, கோல்டன் ஆல்கே. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரையோஃபைட்ஸ்ல டயாட்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம். தே ஹாவ் என்னது, இதை நோட் பண்ணி, இது 1 மார்க். சிலீசியஸ் செல்வால். சிலீசியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போ சிலீசியஸ் செல்வால்ங்கிறது இந்த டயாட்டம்ஸ் இறந்து போனாலும் உங்களுக்கு செல்வால் அப்படியே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ உங்களுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து சிலீசியஸ். இந்த செல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, டெஸ்ட்ராய் ஆகாது. அப்போ டயாட்டம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று தான் என்ன செய்யும், ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒன்று மேலே ஒன்று தான் உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே உள்ளது உங்களுக்கு இறந்து போனாலும் அந்த செல்வால் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய ஐலண்ட்ஸ், என்னது டயாட்டோமேட்டட், என்னது ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டயாட்டோமேட்டட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாறைகளை உருவாக்குது. ஏன்னா சிலிக்கா என்னது ஒரு மணல் போல உள்ளது தானே. அப்போ நிறைய ஷீஷோரில் உங்களுக்கு இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சில இதில் இருக்கும். ஓகேங்களா? சிலிசியஸ் செல்வால் ஃபார்மிங் டூ தின் என்னது ஓவர்லேப்பிங் ஷெல், 2 தின்ன ஓவர்லேப்பிங் ஷெல்ஸ் அது மேலே இருக்கும், விச் ஃபிட் டுகெதர் அஸ் அண்ட் சோப் பாக்ஸ். ஓகேங்களா? சோப் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்மாலர் இன் சைஸ். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும் டயாட்டம்ஸ். சோப் பாக்ஸை போட்டு மூடுற மாதிரி ஒன்று எஃபிஃபைட்ஸ், இன்னொன்று ஹைப்போஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. டயாட்டம் ஆர் சீஃப் ப்ரொடியூசர் இன் த ஓஷன். நல்லா தெரிஞ்சுங்க, ஓஷன்ல கடல்ல இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்டா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டயாட்டம்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட், ஸோ த செல் வால் என்னது டெபாசிட் ஆஃப் என்னது செல் வால் டெபாசிட் ஆஃப் டயாட்டம் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த ஹேபிடேட் இஸ் நோன் அஸ் த என்னது டயாட்டோமேசியஸ் எர்த். அப்பனா பாருங்க, ஒரு எர்த்தே உருவாக்கக்கூடிய உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு, ஏன்னா டெட்டு வந்து பார்த்தோன்னா என்னது சிலிசியஸ் தானே, அது வந்து பார்த்தோன்னா நல்லா வெரி ஸ்ட்ராங்.
அப்போ டயாட்டோமேட்டியஸ் எர்த் திஸ் இஸ் யூஸ் இந்த இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாலிஷிங், அப்புறம் என்ன அது ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த ஆயில் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்க்ரப்பு, இதுக்கெல்லாம் இதை என்ன செய்கிறாங்க, இந்த டயாட்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா அது வந்து அதோடைய ஷெல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. புரோட்டிஸ்டாவுடைய செகண்ட் கேட்டகரியை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைனோஃப்ளாஜெலேட்ஸ். டை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், டைனாலே டூ. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா மெரைன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது. இதுக்கு தேவையான ஃபுட்டை இதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. தி அப்பியர் எந்த கலரில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன், ப்ரௌன், ப்ளூ, ரெட் டிபெண்டிங் ஆன் த மெயின் பிக்மெண்ட் இன் த செல். அந்த செல்லில் என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த பிக்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இது கலர் இருக்கும். ஓகேங்களா? இந்த செல் வால் ஹேஸ் ஸ்டிஃப், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிஃப் மீன்ஸ் தே ஆர் ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட் லைக் செல்லுலோஸ் பிளேட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ் பிளேட் அப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைனோஃப்ளாஜெலேட்ஸ். டைனோஃப்ளாஜெலேட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ், நோட் பண்ணீங்க, 2 ஃப்ளஜெல்லா. அதான் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் அப்படிங்கிறது சொல்றதுக்கு வந்து பார்த்தா இதில் 2 ஃப்ளஜெல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன் த லைஸ் என்ன அது லாஞ்சிடியூடினலி அண்ட் அதர் டிரான்ஸ்வர்ஸ் இன் த ஃபர்ரோ பிட்வீன் த 2 பிளேட்ஸ். ஓகே, உங்களுக்கு அந்த 2 பிளேட்ஸ் இருக்கும். 2 பிளேட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ரோ, ஒரு பல்ல மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டைனோஃப்ளாஜெலேட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைனோஃப்ளாஜெலேட், இது ஒரு 1 மார்க்கு. அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொனையாலாக்ஸ். ஸோ undergo rapid multiplication so that C appear என்னது ரெட் டைட்ஸ். ஏன்னா இந்த டைனோஃப்ளாஜெலேட் ஐ மீன் அந்த ரெட் டைனோஃப்ளாஜெலேட் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த கடலே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக தெரியும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோஃப்ளாஜெலேட் கிங்டம் புரோஸ்டிடா உள்ள ஒரு ஆர்கானிசம். தே ரிலீஸ், இங்கே கவனிங்க, என்னத்தை ரிலீஸ் பண்ணுது, டாக்ஸின் தட் கில் த மெரைன் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ். அப்போ ரெட் கலராக ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அங்கே யார் மட்டும்தான் இருப்பா, டைனோஃப்ளாஜெலேட் சச்சஸ் ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்ற ஸ்பீசிஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூக்ளினாய்ட்ஸ். ஸோ யூக்ளினாய்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்லி என்னது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் என்னது ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸ்டாக்னன்ட் அப்படின்னா தேங்கி இருக்கக்கூடிய நீரில், அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர், லேக்கு, பாண்டு, ரிவர் இதை மாதிரி உள்ளதில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செல்வால், செல்வாலுக்கு பதில் தே ஹாவ் எ ப்ரோட்டீன் ரிச் லேயர். அங்கே செல்வால் கிடையாது, இங்கே ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்குது. தட் இஸ் கால்ட், அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பெலிக்கிள். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது பெலிக்கிள். இது கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பாடி. ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஆர்கானிசம் மூவ் பண்ணி போகிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தே ஹாவ் என்னது 2 ஃப்ளாஜெல்லா. ஏன்னா டைனோஃப்ளாஜெலேட் தானே. தே ஹாவ் 2 ஃப்ளாஜெல்லா. எ ஷார்ட், அனோனது வந்து லாங்காக இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட், அனதர் ஒன் இஸ் லாங். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளினா அதை கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் யூக்ளினாவோட கண்டினியூஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே ஆர் என்னது ஃபோட்டோசிந்தட்டிக் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகேங்களா? சன்லைட் இருக்கும்பொழுது இது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆட்டோட்ரோப்ஸாக இருக்கும். சன்லைட் இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் போல் ஹெட்ரோட்ரோபிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை கொண்டு அனிமல்ஸில் வைக்கிறதா இல்லை பிளான்ட்டில் வைக்கிறதாங்கிறது டவுட். சந்திரமுகி மாதிரி. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், ஓகே, தே பிஹேவ் லைக் ஹெட்டிரோட்ரோப்ஸ், அனிமல்ஸ் போல் பை என்னது பிரிடேட்டிங் ஆன் தர் ஆர்கானிசம். அங்கே இருக்க ஒரு ஆர்கானிசத்தை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்றோம். The pigments are another identical to those of higher plants. Higher plants என்ன குளோரோஃபில் ஏ, சி அதே மாதிரி இருக்கு இல்லையா, அதே போல் இங்கேயும் அதே கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் யூகுலினா. யூகுலினா நமக்கு தெரியும் ஒரு ஃப்ளஜெல்லா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த ஸ்டிக்மா. தென் நியூக்ளியோலஸ், குளோரோபிளாஸ்ட் இருக்கு, பெலிக்கிள் இருக்கு. ஓகே, பெலிக்கிள் இஸ் த புரோட்டீனியஸ். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோட்ஸ். ஸோ வாட் இஸ் ஸ்லைம் மோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில். ஸோ ஸ்லைம் மோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தே ஆர் சாப்ரோபைட்டிக். என்னது ப்ரோட்டீன் சாப்ரோபைட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டெட் ஆர்கானிக் மேட்டரை சாப்பிடக்கூடிய ஒரு தான் என்னது சாப்ரோபைட்டிக். ஓகேங்களா? த பாடி மூவ்ஸ் அலாங் டீகேயிங் என்னது டீகேயிங் ட்விங்ஸ் அண்டு லீவ்ஸ் எங்கல்ஃப் த ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ அந்த இதோடைய உடல் வந்து எங்கே மூவ் ஆகி போகுது, டீகேயிங் ட்விங்ஸ். ஓகேங்களா? அந்த கிளைகள், அந்த இலைகள், இது மேலாம் லீஃப் மேலாம் போகும்பொழுது அதை வந்து சாப்பிட்றது இந்த ஸ்லைம் மோட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
ஸோ அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் ஏ அக்ரிகேஷன் கால்டு என்னது, நிறைய ஒன்று சேரும் போது உங்களுக்கு அதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் மே ஸ்ப்ரெட் ஓவர் த செவரல் ஃபீட். அப்போ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது நிறைய ஸ்லைம் மோட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா பிளாஸ்மோடியத்தை உருவாக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட் அண்ட் ஃபார்ம் ஏன்னா அது ஃப்ரூட்டிங் பாடி செப்பரேட் ஆகிடுது, தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுது, பியரிங் ஸ்போர் அட் த டிப்ஸ். எப்போ அப்படின்னா அன்ஃபேவரபிள் குரூப்பாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துன்னா பிளாஸ்மோடியம் அது ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பிளாஸ்மோடியம் டிஃப்ரெண்ட் தனித்தனியாக பிரிஞ்சிடுது. எப்படி ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, பியரிங் ஸ்போர்ஸ் அட் த டிப். ஒவ்வொன்றுக்கும் மேலே டிப்பில் வந்து ஸ்போர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஸ்போர்ஸ் என்ன இருக்குன்னா ட்ரூ வால்ஸ், உண்மையான லேயர் இருக்கு. ட்ரூ வால்ஸ் தே ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ். அந்த லேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன, அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த ஆர்கானிசத்துக்கு. டெம்பரேச்சர் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கண்டிஷன் வந்தாலும் எதுவுமே அந்த ஆர்கானிசத்தை சஃபர் பண்ணாமல் வெல் ப்ரொடெக்டடாக பண்ணக்கூடிய ட்ரூ வால்ஸ் இருக்குது. ஹைலி ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட். ஓகே, ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்போர்ஸ் பை த ஏர் கரண்ட். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்போரு அடிக்கிற ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், மூவ் ஆகி அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்லைமோட்ஸ். ஸோ ஸ்லைமோட்ஸோட இது வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இங்கே கவனிங்க, பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது நிறைய மோல்ஸ் ஒன்று சேர்ந்துடுது. ஃப்ரூட் பாடிங்கிறது தனியாக செப்பரேட் ஆகுறது. அதோடைய டிப்பில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர் இருக்கும். அது எப்படி உருவாகுது அப்படின்னா மியாசிஸ் மெத்தடில் ரிடக்ஷன் டிவிஷனில் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது தே ஆர் ஹேப்ளாய்டு ஸ்போர். அது வந்து ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் மேல் ஃபீமேல் அது வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் ஜைகோட், அதுக்கப்புறம் பிளாஸ்மோடியம் நிறைய சேர்ந்து உருவாகுது. தீஸ் ஆர் ஆல் என்னது லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஸ்லைம் மோல்ஸ். ஸோ இதில் லாஸ்ட் கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் புரோட்டோசோவன் கிங்டம் புரோட்டிஸ்டால இருக்கக்கூடிய புரோட்டோசோவன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தே ஆர் என்னது ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இதில் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. இது மேபி பிரிடேட்டராக இருக்கலாம் அல்லது பேரசைட்டாக இருக்கலாம். இன்னொரு ஆர்கானிசத்தை கில் பண்ணி சாப்பிட்றது அல்லது இன்னொரு ஆர்கானிசத்து இன்சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டாக இருக்கும். தே ஆர் ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ் ஆஃப் அனிமல். ப்ரிமிட்டிவ் ஆரம்ப காலத்தில் தோணுன முதல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுதர்ஷினி கவுடியா 4 குரூப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவன் வாட்டர். ஸோ 4 குரூப்ஸ் ஆஃப் என்னது புரோட்டோசோவன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீபாய்டு புரோட்டோசோவன், நெக்ஸ்ட்டு ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன், 3 சீலியேட்டட் புரோட்டோசோவன், இன்னும் ஒன்று ஸ்போரோசோவன். அது என்ன அமீபாய்டு புரோட்டோசோவன், அமீபா லைக் தட். ஃப்ளாஜெலேட்டட் அப்படின்னா ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லாங்கிறது பெரிய ஹேர் லைக் சப்ஸ்டன்சஸ் தான் ஃப்ளஜெல்லா, இந்த அளவு நீளமாக இருக்கும். சீலியாங்கிறது சின்னதாக இருக்கும் தான் சீலியா. ஓகே, ஸ்போரோசோவன்ஸ் அப்படின்னா தே ஹேவ் ப்ரொடியூசஸ் த ஸ்போர். இதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அமீபாய்டு புரோட்டோசோவன். ஸோ வாட் இஸ் அமீபாய்டு புரோட்டோசோவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமீபாய்டு லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். இது எங்கே உயிர் வாழுது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் அண்ட் சீ வாட்டர், சால்ட் வாட்டர் ஆர் மாய்ஸ்ட் சாயில். இங்கெல்லாம் யார் இருக்கு அப்படின்னா அமீபாய்டு புரோட்டோசோவன் இருக்கு. தே மூவ் அண்ட் கேப்சர் ப்ரே பை புட்டிங் அவுட் சூடோபோடியா. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த இடத்துல ஒரு அதுக்கு தேவையான ஃபுட் இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இதுதான் அமீபா அப்படின்னா இதை சுற்றி உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது கவர் பண்ணுது அப்படின்னா சூடோபோடியாவை கவர் பண்ணிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன செய்யும், ஃபுல்லாகவே சரௌண்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, இது வந்து த்ரூ த மூவ் ஆஃப் சூடோபோடியா அண்ட் சூடோபோடியா மூலயமா தான் ஃபுட்டை கேப்சர் பண்ணுது. சூடோபோடியா மூலயமா தான் இது என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுது, லோக்கோமோட் பண்ணுது. ஓகே, சூடோபோடியா அது ஃபால்ஸ் ஃபீட். சூடோனா ஃபால்ஸ், போடியானா ஃபீட்டு, பொய்க்கால்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அமீபா. மெரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் என்ன, அதில் மெரைனில் உள்ளதில் வந்து என்ன இருக்குன்னா சிலிக்கா ஷெல் இருக்கு ஆன் த சர்ஃபேஸ். சிலிக்கா ஷெல் இருக்கு. சம் ஆர் பேரசைட் எண்டோமீபா, எண்டோமீபா ஹிஸ்டலேட்டிகா. நம்ம வந்து அமீபிக் டிசென்ட்ரியை உருவாக்கக்கூடிய பேரசைட்ஸ் இந்த கேட்டகரியில் வருது புரோட்டோசோவனில் அமீபாய்டு. நெக்ஸ்ட் புரோட்டோசோவனில் ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன். ஃப்ளாஜெல்லா அப்படின்னா
பெருசா உள்ளதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஓகேங்களா? இப்படி வா. ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஸோ ஃபிளாஜிலேட்டட் அப்படின்னா தே ஹேவ் எ லார்ஜஸ்ட் என்னது இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க சாட்டை போல. ஸோ இட் இஸ் ஏ ஃபிளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசைட். இது தனியாகவும் உயிர் வாழலாம் இல்லது பாராசைட்டாகவும் இருக்கலாம். தே ஹேவ் ஃபிளஜெல்லா. பாராசைட் ஃபார்ம் காசஸ் டிசீசஸ். அதாவது ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் ட்ரிப்பனோசோமா. அந்த இதை காஸ் பண்ணது அந்த அந்த டிசீஸை காஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா ட்ரிப்பனோசோமா. இது வந்து சிசி ஃப்ளை மூலயமா பரவுது. அந்த சிசி ஃப்ளை வந்து பார்த்தோன்னா எந்த இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிசி ஃப்ளை அதோடைய சலைவாவில் ட்ரிப்பனோசோமா இருக்கும். அதை ஹியூமனை பைட் பண்ணும்பொழுது அது அப்படியே பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்னஸை காஸ் பண்ணுது. அப்போ அங்கே உள்ளவங்களாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் அந்த டிசீஸ் தோன்றதுனால இது ஆப்பிரிக்கன் என்னது ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இது இது வந்து லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா 2 ஹோஸ்ட் தேவை. ஒன்று சிசி ஃப்ளை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன். ஹியூமனில் இருக்கும்பொழுது இது என்னத்தை காஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுது. அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆன்டீரியர், இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர். ஸோ உங்களுக்கு போஸ்டீரியரில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரானியூல்ஸ், ஓகேங்களா, அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃப்ளஜெல்லா வந்து உருவாகுது. நல்லா தெரிஞ்சுங்க. ஃப்ளஜெல்லா இப்படி உருவாகி அதோடைய பாடி சர்ஃபேஸ் நீங்க பார்க்கறது மிடில் கிடையாது, அதோடைய சர்ஃபேஸ்ல வந்திருக்கு. சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகி வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆன்டீரியர் ரீஜன் வந்தோன்னா தான் உங்களுக்கு தனி ஃப்ளஜெல்லாவா இருக்கு. ஓகேவா? இங்க டயக்ராம் போடணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ரீஜன் வச்சுங்க. ஓகே, இது வந்து போஸ்டீரியர் ரீஜன். அந்த கிரானியூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த கிரானியூல்ஸ் தான் உங்களுக்கு எதை உருவாக்குது அப்படின்னா அந்த ஃப்ளஜெல்லாவை உருவாக்குது. பேசல் கிரானியூல்ஸ். பேசல் கிரானியூல்ஸ் உங்களுக்கு போஸ்டீரியர் சைடில் தான் அந்த பேசல் கிரானியூல்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த பேசல் கிரானியூல்ஸ் போஸ்டீரியர்ல இருந்து உங்களுக்கு டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இது எங்க வரும் அப்படின்னா அந்த பாடியோட சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் டிப் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது தனியா இருக்கும். ஸோ இது வந்து இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு. அண்டுலேட்டிங் அப்படின்னா நமக்கு தெரியும். லைக் த ஸ்விம் இப்படி இப்படி மூவ் பண்ணி போறது அண்டுலேட்டிங் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸ்விம் பண்ணி போறதுக்கு. அப்ப அங்க இருக்க ஃபிளாஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகுது? அதுக்கு அது வந்து அந்த வாலோட அட்டாச் இருக்கிறதுனால அது அண்டுலேட்டிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டுலேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு இப்படி இப்படி மூவ் ஆகி ஸ்விம் பண்ணி போறது வாட்டர்ல. அப்புறம் சீலியா இருக்கிறதுனால அதையும் ரொட்டேட் போகும். சீலியா வந்து பார்த்தா வேர்ல்பூல் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட சிங்க்ல வாட்டரை திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணோம்னா வாட்டர் வந்து ரொட்டேட் ஆகி கீழே போயிட்டே இருக்கு இல்லையா, சுழல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட்டை கொடுக்கறது இந்த ஃப்ளஜெல்லம். இந்த மூமெண்ட்லாம் அதோட மூமெண்ட் லோக்கோமோஷனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தா சீலியேட்டட் புரோட்டோசோவன். சீலியேட்டட் அப்படின்னா தே ஹேவ் எ மைனூட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் லைக் தட். இங்க கவனிங்க இந்த அனிமல்ஸ். இது வந்து பாரமேசியம். ஸோ அக்வாட்டிக் ஆக்டிவ்லி மூவ் யூசிங் சீலியா. சீலியாவை மூவ் பண்ணி தான் அது வந்து ஃபுட்டை கேப்சர் பண்ணும். சீலியாவை யூஸ் பண்ணி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கோமோட் பண்ணும். ஓகே, தே ஹாவ் எ கேவிட்டி. கல்லட் அப்படிங்க இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்து தான் கல்லட். நமக்கு எப்படி மவுத் இருக்கோ அதே போல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லட். இதற்கு பாருங்க கல்லட். தொண்டை மாதிரி, மவுத் மாதிரி. ஓப்பன் இன்டு அவுட் சைடே ஓப்பன் ஆகுது, உள்ள போகுது. டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் சீலியா வாட்டர் வித் ஃபுட் என்டர் இன்டு த கல்லட். அப்போ உங்களுக்கு வந்து சீலியா வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாட்டர் மூவ் ஆகும். வாட்டர் மூவ் ஆகி உள்ள போறதுனால அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸை கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? இதோடைய வாட்டர் கரண்ட் மெக்கானிசம்லாம் இப்படி தான் நடக்குது புரோட்டோசோவன்ஸ். அடுத்த ஃபோர்த் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தோம்னா ஸ்போரோசோயிட்ஸ். தே ஹேவ் ஒன் என்னது இன்ஃபெக்டியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இன் த லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்டியஸ்னா டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பிளாஸ்மோடியம். அது வந்து பார்த்தீங்கன்னா மலேரியல் பாரசைட். இது காசஸ் மலேரியா. ஓகேங்களா? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே, ஓகே, பிளாஸ்மோடியம் ஒவெல்லே 4 டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு இன்குபேஷன் பீரியட் நமக்கு தெரியும். அதை காஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோஸ். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஒவிலே. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஃபங்கைய பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம்.